காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. என்னது இது எனக்கு ஒரு மாதிரி தோணிட்டே இருக்கு. இங்கேருந்து கிளம்பாத, போக வேண்டான்னு மனசு சொல்லிட்டே இருக்கு. ஹார்ட் பீட் வர வேகமா துடிக்குது. எனக்கு வேண்டப்பட்டவங்க யாரோ ஒருத்தங்களுக்கு ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரியே தோணிட்டு இருக்கு. அம்மா வீட்டுல அம்மா தனியா இருக்காங்கல்ல, ஒருவேளை அம்மாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சா? ஹலோ ஹலோ அம்மா, என்ன ஃபர்ஸ்ட் ரிங்ல எடுத்துட்டீங்க? நான் சாட் ஜிபிடி கூட பேசிட்டு இருந்தேன்டா. என்னது? டே சாட் ஜிபிடி இருக்கலாம், அதுகிட்ட கொஞ்சம் சந்தேகம் கேட்டுட்டு இருந்தேன். நீ ஃபோன் பண்ணப்ப ஃபோன் கையிலே தான் இருந்து, அதான் ஃபர்ஸ்ட் ரிங்ல எடுத்துட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க நல்லா தானே இருக்கீங்க. ஏண்டா இந்த வயசுலயே நான் மேல போனேன்னு ஏதாவது நினைக்கிறியா என்ன? ஐயோ அம்மா, போனை வைங்க, சும்மா தான் கேட்டேன். டேய் டேய், ஆனா என் மனசியா இங்க இருந்து நீ கிளம்பாதன்னு சொல்லுது. அம்மா நல்லா தான் இருக்காங்க. ஹலோ சொல்லுங்க சாம். ஆர்த்தி, அன்பு வீட்டுக்கு வந்துட்டானா? ஐயோ இல்ல சாம், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னமே எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டான். சுத்தமா சார்ஜ் இல்ல, இப்ப சுவிட்ச் ஆஃப் ஆகிரும். வீட்டுக்கு என்னமோ வரலையா? அவர் வரது இருக்கட்டும், 8 ஆகுது, என்னமே இசை வீட்டுக்கு வரல. என்னது வீட்டுக்கு வரலையா? ஆமா சாம், வீட்டுக்கு வரல. என்னமோ அன்புக்கு கால் பண்ணா அன்போட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இசைக்கு ஃபோன் பண்ணாலும் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் சைட்ல இருந்ததுனால என் போனே சைலண்ட்ல போட்டிருந்தேன். இப்பதான் பாக்குறேன் விக்கி அங்கிள் எனக்கு கால் பண்ணிருக்காரே. ஆமா சாம், நீ அட்டெண்ட் பண்ணலையா? அதான் பெரிய மாமாவும் இசையோட அப்பாவும் டைரக்டா ஆபீஸ்க்கே கிளம்பி வர போறாங்க. இல்ல ஆர்த்தி, நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். நான் அவளை மதியமே வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டானே. நீங்க ஆபீஸ்ல எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்க அவங்க கிளம்பி வர வேண்டாம், நான் ஒரு தடவை பாத்துட்டு அதுக்கு பிறகு போன் பண்றேன். சரி சாம். இவ எங்க போய் தொலைஞ்சா? அப்பவே வீட்டுக்கு கிளம்ப சொன்னேன்ல, அப்பவே கிளம்பி இருக்கலாம்ல. சாம் சார் என்னமா கிளம்பலையா? என்ன திருப்பி வராரு? அண்ணே, மேல மதுரை ப்ராஜெக்டுக்காக ஒருத்தங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள தாண்டி வேற ஏதாவது பொண்ணு மேல இருக்காங்களா? இல்லையே சாம், காசு சார் அவங்க மட்டும் தான் ஒர்க் பண்றதா சொன்னாங்க. மேல வேற யாரும் இல்லையே. ஓ அப்படியா? வேண்டப்பட்ட ஒரு பொண்ணு இன்னமும் வீடு போய் சேரலையா? சரி, நான் மேல போய் பாக்குறேன். சார் சார் ஒரு நிமிஷம். என்ன அண்ணே? நான் மேல போய் பாத்துட்டு வந்துடுறேன். வீட்டுல உள்ளவங்க பயப்படுறாங்கல்ல. அதான் நீங்க மேல போனா சாவி வேணும்ல. கீ வேணுமா? மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஓப்பன்ல தானே இருக்கோம். இல்ல சாம், பூட்டி கீயை நான் தான் வச்சிருக்கேன். கீ என் கையில தான் இருக்கு. அண்ணா என்ன விளையாடுறீங்களா நீங்க? பூட்டி கீயை கையில வச்சிருக்கீங்க, மேலதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நீங்க என்னடானா பூட்டி கீயை கையில வச்சு சுத்திட்டு இருக்கீங்க? சார் சாம், காசு சார் தான் மேல யாரையும் அனுப்ப வேண்டாம், மேல யாரும் போக கூடாது, ஓபன்ல இருந்தா போயிருவாங்க, பூட்டி போட்டுருங்கன்னு காசு சார் தான் சொன்னாரு. பூட்டி கீயை வச்சுக்கிடுங்க, அவங்க வேலையை முடிச்சதும் கூப்பிடுவாங்க, அது பிறகு ஓபன் பண்ணி விட்டா போதான்னு சொல்லிட்டுல போனாரு. என்ன அந்த ஆள் என்ன அரக்கு இருக்கனா? மேல ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பூட்டி கீயை கையில வச்சிருக்க சொல்லிருக்கான். அவன் என்ன பைத்தியக்காரனா? ஏனை உங்களுக்காவது அறிவு வேண்டாமா? அவன் தான் அறிவு கெட்டத்தனமா சொல்லிருக்கானா? நீங்களும் பூட்டிட்டு சாவியை கையிலேயே வச்சு சுத்திட்டு தெரியுறீங்க. அது சார் பொண்ணு விஷயம்ல. பொண்ணு விஷயமா? என்ன வளர்றீங்க? மேல மதுரை ப்ராஜெக்ட்ல சம்பந்தப்பட்டவங்க தானே வேலை பார்த்துட்டு இருக்கதா சொன்னீங்க. இந்த ப்ராஜெக்ட்ல பொண்ணுங்க யாரையும் இழுத்து போடல. பொண்ணு விஷயம்னா? சார் மேல வேலை பார்த்துட்டு இருக்கிறது பொண்ணுதான். பொண்ணா? எதுக்கு இருக்காங்க? நைட் ஷிஃப்ட்டுக்கு பொண்ணுங்க இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா மட்டும் தானே நம்ம வேலைக்கு எடுக்கிறோம். டே டைம் ஒர்க் பண்றவங்கள 7 மணிக்கு மேல உட்கார வைக்கிறதே கிடையாது. அப்படி யாரும் 8:30க்கு பிறகு ஒர்க் பண்ணிட்டு இருக்காது? சார் மதுரை ப்ராஜெக்ட் சம்பந்தமா ஏதோ வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக ஒரு பொண்ணு தான் மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் ஷிஃப்ட் பசங்க யாரும் மேல போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பூட்டி சாவியை என் கையில வச்சிருக்க சொன்னாரு. ஏன்னா அந்த கிரிக்கெட்டுக்கு தான் அறிவு இல்லைனா? மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும்ல. அன்பு போன் தான் அப்பால இருந்தே சுவிட்ச் ஆஃப். எனக்காவது கால் பண்ணிருக்கலாம்ல. அந்த ஒரக்குன்னா சொல்லிட்டு போயிருக்கானா, நீங்களும் பூட்டி சாவியை கையோட வச்சிட்டு இருக்கீங்க. சார் அவரே சொல்லும் போது என்னால எப்படி சார் அதை மீற முடியும்? அந்த ஆளுக்கு இல்லனாலே இப்ப எல்லாம் மூளை இல்ல. கீயை கொடுங்க அண்ணே. சார் பாத்து போங்க சார், ஒன்னும் இருக்காது. ஏதோ பொண்ணு ஒர்க் பண்றான்னு சொன்னாரு. எந்த பொண்ணும் இல்லையே. பொண்ணுன்னு சொன்னதான் இசைதான் இங்க இருக்கான்னு நினைச்சிட்டோம். ஒருவேளை ரெஸ்ட் ரூம் ஏதாவது போயிருப்பாங்களோ. இசையோட இடத்துல இசை இல்ல, அப்பனா வேற யார் இருப்பா? சரி ஓகே, எதுக்கும் உள்ள போய் ஒரு தடவை தேடி பாத்துடலாம் யாராவது இருக்காங்களான்னு. இசை, இசை எங்க பாரடி லூசு. ட்ரெஸ்லாம் அம்மு, பைத்தியக்காரி, இங்க பாரடி காண தரேன். லூசு, நான் தான் உன்னை மதியமே வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டேன்ல. இசை இப்ப என்ன பண்றது? லூசு குட்டிமா டயர்ட் ஆயிட்டா போலே. அம்மு கண்ணை திறந்து பாரடி. லூசு ஓசை, செவிலத்தெல்லாம் கிறுக்கு வேலை. இனியா வேற இங்க இல்லையே. வேண்டப்பட்ட பொண்ணுனாரு. இவர் ரொம்ப பேசுறதே இனியா மேடம் கிட்டே ஏஞ்சல் கிட்டே தான். இந்த 2 பேரும் வேதாசலம் ஐயாவோட பேத்திங்களாச்சே.
வேற வேண்டப்பட்ட பொண்ணு யாரு இப்படி ஃபாஸ்டா மேல இருந்து கீழே இறங்குறாரு? அண்ணா மெதுவா வாங்க சார். எனக்கு அவசரமா வெளியே ஒரு சின்ன வேலை இருக்கு. பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வரேன். நான் வரது வரைக்கும் மேல யாரையும் விட வேண்டாம். அதான் காசி சார் அப்பவே சொன்னாரே, நான் அதுதான் சார் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ அண்ணே, கொஞ்ச நேரம் அந்த ஆளை ஞாபகப்படுத்தாதுங்க. நான் வெளியே கடைக்கு போறேன். மேல அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்கா. யாருமே மேல போக கூடாது. ஏன் அன்பு வந்தா கூட அன்பு மேல அனுப்ப வேண்டாம். என்ன சார் ஏதாவது இல்ல, அன்பு சாருக்கு இல்லாத உரிமையாதான். அனுப்ப வேண்டாம்னு சொல்றேன்ல. நான் என்ன 10 நிமிஷத்துல வந்துருவேன். சரி சார். நாளைக்கு ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. காசி சார் ஏதோ சாம் சாருக்கு வேண்டப்பட்ட பொண்ணு தான் மேல உட்கார வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பேர் சொன்ன உடனே இவ்வளவு கோவப்படுறாரு. ஓஹோ, மச்சான் கார் இங்க நிக்குது. அப்ப இவன் என்னமா வீட்டுக்கு கிளம்பலையா? ஆபீஸ்ல தான் இருக்கானா? அப்ப ஃபோன் பண்ணி பாத்திருப்பான். போன் தான் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தேன். இப்பதானே கார்ல இருந்து போனுக்கு சார்ஜ் போட்டோம். அதான் ஆபீஸ்ல இருக்கிற விஷயத்த சொல்ல மறந்துருப்பான். அட கடவுளை, என்ன இந்த நேரத்துல அன்பு சார் வராரு? இவரு சைட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு நேரா கிளம்பிருப்பாருலாம் நினைச்சோம். இந்த ஆள் என்னமோ அந்த பொண்ணோட நல்லதுக்காக சாவியை பூட்டி கையில எடுத்துக்கோன்னு சொன்னாரு. ஆனா விஷயம் வேற மாதிரி போக போல இருக்கேன். இப்ப சாம் சார் அன்பு சார மேல போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நாம எப்படி இவர்கிட்ட சொல்றதுடா? என்னண்ணே, சார். அந்த செக்யூரிட்டி கிளம்பிட்டாரா? ஆமா சார். அவரு 7 மணியோட அவருக்கு ஷிஃப்ட் முடியும்லாம். இன்னைக்கு 5 மணிக்கே கிளம்பிட்டாரு. அதனால நான் ரொம்ப சீக்கிரமா வந்தேன் சார். ஓகே ஓகே அண்ணே. சரிங்க அண்ணே, நான் வரேன். அன்பு சார், என்ன அண்ணே? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? என்ன அண்ணே? இல்ல, என்ன எதுக்கு தயங்குறீங்க? ஏதாவது அட்வான்ஸ் முன்கூட்டியே சில நேரம் கேட்பீங்கல்ல? ஏதாச்சும் காசு? இல்ல சார், அதெல்லாம் இல்ல. அதான் நீங்க அப்படி ஏதாவது தேவைன்னா இனியா கிட்டே கேட்டிருப்பீங்களே. அதெல்லாம் இல்ல சார். வேற என்ன? சாம் மேல தானே இருக்கான். இல்ல சார், வெளியே எங்கேயோ போனாரு. வெளியே போனானா? கார் வெளியே தான் நிக்குது. இல்ல, பக்கத்துல ஏதாவது கடைக்கு போயிருப்பாரோ என்னமோ தெரியல. சரி, நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். நான் மேல போறேன். இல்ல சார், நீங்க மேல போக கூடாது. எனது நான் மேல போக கூடாதா? என்ன அண்ணே விளையாடுறீங்களா? இந்த கம்பெனியோட எம்டி நான் மேல போக கூடாதுங்கிறீங்க? சாம் சார் தான் உங்களை நீங்க வந்தாலும் மேல அனுப்ப வேண்டாம்னு சொன்னாரு. என்ன மேல அனுப்ப கூடாதுன்னு சொன்னானா? ஏன் சார், எங்களுக்கு எம்டி நீங்க எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் எம்டிக்கு ஈக்குவல் தான் சாம் சார். ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அதான் சார், அவர் உங்களை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னா அதுல ஏதாவது ஒண்ணு இருக்கும்னு தான் மறைக்காம சொல்லிட்டேன். சரி ஓகே, அவன் சொன்னது தானே நீங்க சொன்னீங்க. அதுல என்ன இருக்கு? ஆனா என்ன காரணத்துக்காக என்ன மேல அனுப்ப கூடாதுன்னா? தெரியல சார். காசி சார் தான் மேல ஒரு பொண்ணு ஒர்க் பண்றாங்க. அதான் அந்த புது ப்ராஜெக்ட் சம்பந்தமா வேலை பாக்குறாங்க. அவங்க கிளம்பி போகும்போது கூப்பிடுவாங்க. அது பிறகு ஓபன் பண்ணி விட்டா போதோன்னு சாவியை கூட பூட்டி என்னதான் வச்சிருக்க சொன்னாரு. என்னது? 7 மணிக்கு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எந்த பொண்ணா உட்காந்து வேலை பார்க்க கூடாதுன்னு தெரியாதா? டே ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு நைட் என்ன வேலை? சார், காசி சார் தான் சொல்லிட்டு போனாரு. அது பிறகு சாம்சங் மேல போய் பார்த்துட்டு போல. வேண்டப்பட்ட ஏதோ பொண்ணுன்னு நினைக்கிறேன் போல. சாம்கா இனியா லீவு? அம்முவ மதியமே வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டான். அப்ப கண்டிப்பா அம்மு வீட்டுக்கு போயிருப்பா. ஏஞ்சலா அவ அம்மா வீட்டுல தான் இருக்கா. வேற யாரு? சார், சாம் சார் பேச்சையும் என்னால மீற முடியாதுல்ல, அதான். சரி, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். சரிங்க சார். இந்த காசி அந்த பொண்ணோட நல்லதுக்குன்னு சொன்னதுனால நம்மளும் பூட்டி சாவி எடுத்துட்டோம். நம்ம குடும்பமே இந்த வேலையை நம்பித்தானே இருக்கு. நாளைக்கு நம்ம வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா? சாம், டேய் சாம்! ஆனா இவன் துணி கடையில இருந்து வெளியே வரான். இந்த கடையில லேடிஸ்க்கான ட்ரெஸ் மட்டும் தானே இருக்கும். இவன் இந்த ராத்திரி எதுக்கு அங்க போயிருக்கான்? மேல என்ன கூட அனுப்ப கூடாதுன்னு சொல்லிட்டு துணி கடைக்கு போயிருக்கான். மெடிக்கலுக்கு எதுக்கு போறான் இப்போ? இவன் எதுக்கு இந்த நைட்ல போய் இதெல்லாம் வாங்குறான்? மேல அப்படி என்னதான் நடக்குது? போக கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கான். போக வேண்டாம். என்ன நடக்குதுன்னு போன்லயே பாத்துடலாம். காசி, நீ இத்தனை நாளா அம்மா டார்ச்சர் பண்ணால நானும் இனியாவும் இதுல கண்டும் காணாம இருக்கிறதுக்கு காரணம் சாம் இசை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஒரு அண்ணனா அவளை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவன் கையில அவளை புடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். நான் அமைதியா இருந்தாதான் அவன் இதுல தலை போடுவான். அப்பதான் அவளை புரிஞ்சுக்க முடியும். நான் அமைதியா இருந்தேன். ஆனா காசி, இந்த விஷயத்த நான் சும்மா விட போறதா இல்ல. நீ நாளைக்கு வாடா, உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். இதுல சாம் என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் தங்கச்சிக்கு அண்ணனா நான் உன்னை சும்மா விட போறதா இல்ல. சார், நான் பூட்டி
சாவி எடுத்ததுக்கு காரணம் அந்த பொண்ணோட நல்லதுக்காக, அந்த பொண்ணுக்கு வர பசங்கள்னால எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக காசி சார் இப்படி சொல்றாருன்னா சாவியை கையில வச்சிருந்தேன் சார். சத்தியமா எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? தப்பு பண்ண அவனே வீட்ல போய் நிம்மதியா இருக்கான். சார் என் வேலை. நீங்க என்ன பண்ணுவீங்க? பாவம், நாங்க எது சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும். அதை யூஸ் பண்ணிட்டு அவன் ஆடிட்டு இருக்கானா உங்ககிட்ட எகிரி என்ன ஆக போகுது? நாளைக்கு அவன் எப்ப வரான்லாம் தெரியாது. நீங்க எப்ப கிளம்புவீங்க? பகல நிக்கிறவருக்கு வீட்டுல ஏதோ விசேஷம் போல, அதான் அவரு நாளைக்கு மதியம் தான் வருவாராம். அது வரைக்கும் நான் இங்கதான் சார் இருப்பேன். அந்த காசி நாளைக்கு எப்ப வந்தாலும் இங்க நடந்த விஷயத்த அவன் கிட்ட சொல்லவே வேண்டாம். நான் வந்ததையும் சாம் வந்ததையும் அவன் கிட்ட சொல்லவே வேண்டாம். மேல உங்களுக்கெல்லாம் வேண்டப்பட்ட பொண்ணா சார் இருக்காங்க? ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு யாருன்னு நாளைக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த விஷயத்துல நானும் சாமும் கேக்குறது வரைக்கும் காசிக்கு இத பத்தி எதுவுமே தெரியக்கூடாது. சரி சார். சரி அண்ணே, மேல இருக்கிறவங்களா சாமே வீட்டுல ஒப்படைச்சிருவான். நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம், அதை விட்டுருங்க. சார் மன்னிச்சிருங்க சார். ஆனா இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் அதிகாரத்தை கையில எடுத்து அவன் இஷ்டத்தை காட்டிட்டு இருக்கான். அது நாளையோட சரியாகிறோம், நான் சரி பண்ணிடலாம். அவங்க கிளம்புனதுக்கு பிறகு நீங்க லாக் பண்ணி கீ எடுத்துருங்க. சரிங்க சார். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி சார். யமு, இங்க பாரு, கண்ண தோறேன். தண்ணி குடி. ஏய், வீட்டுக்கு போக வேண்டாமா? தண்ணி குடி, கொஞ்சம் கூட குடி. என்ன எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன? வீட்டுக்கு போன் பண்ணி இனியாவை வர சொல்றியா? டைம் என்ன? இந்நேரத்துக்கு ஞாபகம் வர சொல்றியானா? அவளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, மெடிசன் எடுத்துட்டு இருக்கா, தலைவலி வரேன். இன்னைக்கு தான் ஆண்டி அங்கிலாம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. அவளை வர சொல்றியானா? வீட்டுக்கு போக வேண்டாமா? இதுல உனக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் இருக்கு. எந்திரி, எந்திரின்னு சொன்னேன். வீட்டுல எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு போக வேண்டாமா? என் மெதுவா எந்திரி. இங்கதான் ஒருத்தனை இல்ல, எல்லாம் இந்த ஏசி ஆச்சு போய் ஆஃப் பண்ணிருக்கலாம்ல. சரி புடி. ஒரு நிமிஷம், எங்க போற? அங்கெல்லாம் போக வேண்டாம். இனியா கேபின் இருக்கலாம், உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனா அங்கே போ. அவ கேபின்ல நான் எப்படி? 7 மணி வரைக்கும் தான் இங்க ஒர்க் பண்ணணும். அதுக்கு மேல இருந்திருக்கல, அது கரெக்ட்னா? இனியா கேபின் யூஸ் பண்றது தப்பு இல்ல, ஏன்னா அவளுக்கு இருக்க ஈக்குவல் ரைட்ஸ் உனக்கு இருக்கு. அம்மா போயிருவியா இல்ல வரணுமா? இல்ல வேண்டாம். ஏதாவதுனா கூப்பிடு. நாளைக்கு இருக்குடா உனக்கு கச்சேரி, நீ வா. அப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இவ யாருன்னு உனக்கு தெரியாதுல, நாளைக்கு யாருன்னு உனக்கு தெரியப்படுத்தி உன் சீட்டை நான் கிளிக்கிறேன்டா. நீ எதுக்காக அவளை இங்க உட்கார வச்சேன்னு எனக்கு தெரியணும்ல. ஓ, நான் உனக்கு கொடுத்த வேலையை நீ அவளுக்கு கொடுத்திருக்கியா? வயசு பொண்ணை இங்க ஒத்தையில விட்டுட்டு நீ நிம்மதியா உன் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட தூங்குறியா? தூங்குடி, நல்லா தூங்கு. உனக்கு நாளைக்கு இருக்கு கச்சேரி. இன்னைக்கு நீ நிம்மதியா தூங்கினாலாம், அதுக்காக இந்த வேலையை நானே முடிச்சு உனக்கு அனுப்புறேன். நீ காலையில வா, உனக்கு இருக்கு எல்லா கச்சேரியும் ஒண்ணு சேர காட்டுறேன். டேய் இசை எங்க? வந்துருவா, டைம் ஆகுதுலாம். மாத்திரை போட்டு போய் தூங்குங்க. டேய் பெத்தவ என்னடானா புள்ள என்னமா காணலன்னு பயந்துட்டு இருக்கா. மாப்பிள்ளையும் சஞ்சயமா ஆபீஸ்லயே தேடி போலான்னு பார்த்தாவ. உன் உயிர் நண்பன் என்னடானா போனை போட்டு அவங்க எல்லாம் வர வேண்டாம், நானே பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்கான். அவனுக்கிட்ட என்ன ஒரு போன் வரல, வீட்ல இருந்து போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்க. நீ என்னடானா வந்த உடனே இஞ்சி தின்ன குரங்க மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சிருக்க. ஏடா பெரியவிய நாங்க பயந்துகிட்டு இருக்கோம்ல, ஒரு வார்த்தை வாயை திறந்து சொன்னா என்ன குறைஞ்சா போயிருவேன். அதான் சொல்றேன்ல, வந்துருவா, போய் தூங்குங்க. டேய் போய் தூங்குங்கடா. அவ எங்கன்னு வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கற? என் தங்கச்சி வந்துருமான்னு சொன்னேலாம், உங்களை விட எனக்கு அக்கறை இருக்கு. ஏடா வயசு பிள்ளை என்னமா வீட்ல காணல, பிரியா என்னடானா ரோட்ல போய் நிக்கறான், என்னமா பிள்ளை காணலையா அப்படின்னு. நீ வாய் திறந்து எங்க தான் போயிருக்கான்னு சொல்ல மாட்டியா? எங்க போயிருக்கா? ஆபீஸ் தானே போனா. ஆபீஸ் போனவா ஆபீஸ்ல இருந்தே வருவா. வருவானா? எப்போ என் பிள்ளை நீங்க தானே கூட்டு போவீங்க? இன்னைக்கு நீ வந்துட்ட இனியா வீட்ல, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு வாய் திறந்து சொல்லலாம்ல. நான் தானே வந்தேன், அவளை கட்டிக்க போறவன் என்ன வரல, எல்லாம் கூட்டிட்டு வருவான். பேசாம போய் தூங்குங்க. இவர் எப்போ அதுதான் இப்படி கோவப்படுவாரு. இவ்வளவு கோவப்படுற மாதிரி அங்க என்ன நடந்திருக்கும்? கபோர்ட்ல என்ன இருக்குன்னு எப்படியாவது கேட்டலான்னு பார்த்தா ரொம்ப கோவத்துல இருக்காரு போலயே. சரி இசை வரட்டும், இசை வந்ததுக்கு பிறகு அந்த கபோர்ட்ல என்ன இருக்குன்னு கேட்கலாம். அவர் சொல்ற பதிலையே அவ சாம் கூட தான் இருக்கான்னு தெரியுது, ஆனா வேற ஏதோ கோவத்துல இருக்காரு. சாம் கூடயா இருக்கா? ஆபீஸ்ல தான் இருக்கா, 2 பேரும் வருவாங்க. ஏங்கண்ணா இந்த வாயை திறந்து சொல்ல மாட்டியா? அதான் அப்பல இருந்தே வருவான்னு சொல்லிட்டு தானே இருக்கேன். டேய் வருவானா என்ன யாருன்னு விளக்கமா சொல்ல மாட்டியா? பெத்தவ நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்திருக்கா. நீ வந்த பிறகுதான் ஏதோ ஓரளவு தேறி இருக்கா. இவனுக்கு கோவம் வந்ததுன்னா பைத்தியம் பிடிச்சிரான். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? அதான் வந்துருவான்னு சொல்றேன்ல,
ஆளாளுக்கு வேலை இருந்ததுன்னா வேலையை போய் பாருங்க, இல்லன்னா போய் தூங்குங்க. உனக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு பேசிட்டு இருக்க. வரவன் போறவன் எல்லாம் அதிகாரத்தை கையில எடுத்தா அப்படித்தான் இருக்கும். வரவன் போறவன் அதிகாரத்தை கையில எடுக்கிறானா? என்னடா வளர்ற? ஒண்ணும் இல்ல தாத்தா, நான் ஏதோ டென்ஷன்ல இருக்கு, நான் உளறிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன? நீங்க தான் போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டேல. அம்மா, அத்தை ரோட்ல நிக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, வர சொல்லுங்க. ரோட்ல போய் நின்ன உடனே மட்டும் வந்துருவாளா? அவன் கூட்டு வருவான். இவனுங்க 2 பேரும் இருக்கானுங்களே. இசைக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறேன்னு காசு ஏதாவது எக்ஸ்ட்ராவா வேலை கொடுத்துருப்பாரோ ஏதோ ஒண்ணு. இவரும் கோவத்துல இருக்காரு. சாம் வந்தாலாவது தெரியும் என்ன நடந்ததுன்னு. தாத்தாவை எதிர்த்து பேசாதவரே தாத்தாவை இப்படி திட்டுறாரு. இப்ப நான் வாய திறந்தேன், எல்லா கோவத்தையும் என் மேலதான் காட்டுவாரு. நான் வேலையை முடிச்சு அவ மெயில இருந்து உனக்கு மெயில் அனுப்புனாதான் நீ ரிப்ளையா பண்ற. நீ அப்படி என்ன ரிப்ளை பண்ணிருக்கான்னு பாத்துட்டு. சூப்பர்மா, நல்ல வேலை உன்னால அன்பு சாருக்கும் சாம் சாருக்கும் சண்டை வராம இருக்கும். நீ மட்டும் இந்த வேலையை முடிச்சு அனுப்பாம இருந்திருந்தா இதுக்காக அன்பு சார் கிளைண்ட் கிட்ட தலை குனிய வேண்டியதா இருக்கும். இதுக்கு காரணமான சாம் சார் மேல அன்பு சார் கோவப்படுவாரு. அவங்களுக்குள்ள சண்டை ஒன்னால வந்திருக்கும். ஓ, அப்ப நீ இன்னமும் திருந்தல இல்லடி? அவனுக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு உனக்கும் இருக்கு கச்சேரி. அந்த கிழமை என்னடானா உன் அண்ணனை கொண்டுருவேன் சாம கொண்டுருவேன்னு சொன்னதா அவன் சொன்ன மாதிரி எல்லாம் கேட்டிருக்க. இந்த முழுக்க இருக்க என்னடானா 2 ஃப்ரெண்ட்ஸுங்களும் அடிச்சுப்பானுங்கன்னு சொன்னதா இவன் சொல்றதே மண்டையாட்டிட்டு இருக்கியா? நீ சரியாக்கு. நாளைக்கு அவனுக்கு மட்டும் இல்ல உனக்கும் சேர்த்து தாண்டி கச்சேரி. பைத்தியம் புடிச்சுதான் இருக்கா. காலேஜ் டைம்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன் அன்னைக்கு லீவ் போட்டுருவா. அவன் சொன்னதா அப்படியே உட்கார்ந்துருக்கா. என்ன தலை போற காரியம் இல்ல இது. இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னமும் வராம இருக்கா? என்னால சுத்தமா நடக்க முடியல. நீ என்ன இன்னமும் தூங்கலையா? இல்லங்க, இசை வந்துடட்டும். அதான் வருவான்னு சொல்றேன்ல, போய் தூங்கு. டேய், பயலுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு போல. அவ பாட்டுக்கு பாவம் போல நிக்கிறா. உன் மூஞ்சி பாக்கும்போது பக்கத்துல எவனாவது வருவானா? உன்கிட்ட பேசுறதுக்கே பயந்துதான் அது ஒதுங்கி போய் நிக்குது. அதுகிட்ட போய் கேக்குற அறிவு இல்லையாடா உனக்கு? எவ்வளவு டேப்லெட் சாப்பிடுறான்? என்னது? அதான் தலைவலினெல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பீங்களா, அதான் தூங்கலையான்னு கேட்டேன். அதை கேக்குறதுக்கும் ஒரு முறை இருக்கலாம். இப்படி கத்தி கூப்பாட போட்டே இருக்கா எல்லாத்துக்கும். அங்க அப்படி என்னதான் நடந்தது? ஒன்னும் நடக்கல. ஏண்டா ஒண்ணு நடக்காததுக்கா தான் தூங்கு குதிச்சிட்டு இருக்கேன். நீ போத்தங்க, நீ போய் தூங்க. இவன் எல்லாம் ஒரு ஆள்னு இவனை பார்த்து பயந்து நிக்க பாத்தியா? இல்லத்த, இசை வந்துடட்டும். இசை சாம் கூட தானே மக்களே இருக்கா, அப்ப சென்னானு வந்துருவா. இல்லத்த வந்துட்டோம், அது பிறகு தூங்குறேன். கடவுளே, அம்மோ கொஞ்சம் சாம்னு கூப்பிட்டா நான் வந்திருக்க போறேன். என்ன பொண்ணோம் அம்மோ, வீட்டுக்கே கிளம்பிடலாம். பார்க்கவே பாவமா இருக்கு. நான் அவளை வரும்போது மயக்கம் போட்டு படுத்திருக்கா. என் மனசு எவ்வளவு பதறதுன்னு இந்த பைத்தியக்காரிக்கு தெரியுமா? தெரியாது. அவளுக்கு அவ பண்றது மட்டும் தான் சரி. ரொம்ப தாண்டா படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக கூடாது. நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு அங்க போய் கொஞ்ச நேரம் அரட்டை அடிக்கும் போது கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துச்சு. அதுக்கும் வச்சாங்க எல்லாம் ஆப்பு. உனக்கு மட்டும் தெரியாதுல, என்ன டே ஷிஃப்ட் ஒர்க் பண்றாங்க எல்லாம், அதுல வர ஒரு பொண்ணுக்காக தான் எல்லாம் மாறி இருக்கு. அதுவும் யார் மாத்தினா தெரியுமா? சாம் சார் தான். என்னடா விளாடுறியா? அந்த மனுஷரு ஒரு பொண்ணுக்காக மாத்தினாரா? ஆமாண்டா, இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எல்லாம் போயிட்டு தானே வந்தோம். பசங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக கூடாதுன்னு ஆர்டர் போட்டதும் ஒரு பொண்ணுக்காக தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பசங்களே ரெஸ்ட் ரூம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் வந்து யூஸ் பண்ணணும்னு ரூல் போட்டாங்களே, அதுவும் அந்த பொண்ணுக்காக. அதுவும் சாம் சார் தான் போட்டிருக்காரு. சாம் சாரா? டே, எந்த பொண்ணுகிட்டயும் ஒரு 4 வார்த்தை எக்ஸ்ட்ராவா பேசி பார்த்ததே கிடையாது. காலையில இருந்து மதியம் வரைக்கும் அவருக்கு ஒரு பொண்ணு கூட மீட்டிங்னு வச்சுக்கோ. மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான்னு கேட்டா அவருக்கு தெரியாது. ஏன்னா கண்ணை மட்டுமே பார்த்து பேசக்கூடிய மனுஷரு ஒரு பொண்ணுக்காக இதெல்லாம் பண்ணாருன்னா என்னால நம்ப முடியாது. என் சித்தப்பா பையன் இங்க தானே ஒர்க் பண்றான். ரெஸ்ட் ரூம் பக்கத்துல போய் அரட்டை அடிச்சிருக்காங்க. அந்த டைம்ல இந்த பொண்ணு அங்க போயிருக்கும் போல. ஏதோ கலாய்ச்சிருப்பாங்களாம். கலாய்ச்சதுல ஏதோ அந்த பொண்ணுக்கு சின்னதா அடிபட்டு இருக்கு போல. உடனே எல்லாரையும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மாத்திட்டாங்கன்னா பாரு. அவரா? ஆமா. என்னடா இது? என்ன? அங்க பாருடா. இந்த பொண்ணுதான் மச்சான், இந்த பொண்ணுதான். தூக்கிட்டு போறாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வழியாவே வராரு. ஏய், நான் தான் சொன்னோம்ல, அந்த பொண்ணுக்கு அவருக்கு என்னமோ சம்திங் இருக்கு அப்படின்னு. ஓ, இந்த பொண்ணதான் காசு எக்ஸ்ட்ராவா வேலை பார்க்க வச்சிருக்கானா? அந்த ஆளுக்கு என்னதான்டா பிரச்சனை? புரியல. இந்த பொண்ணை ஒத்தையில இருத்தி வேலையை பார்க்க வச்சுட்டு செக்யூரிட்டி கிட்ட பூட்டி சாவி எடுக்க சொல்லிட்டு போயிருக்கான் அந்த காசி. அதுக்கு இவர் டென்ஷன் ஆக்கி அந்த பொண்ணை தூக்கிட்டு போறாருனா கண்டிப்பா அதுவாதான் இருக்கணும். அவர்தான் அன்பு சார் தங்கச்சியா லவ் பண்ணி அது பிரேக்கப் ஆயிடுச்சே. அது பிறகுதான் இந்த பொண்ணையும் பார்க்க மாட்டாரே. ஆனா இவங்க எல்லாரும் ஒன்னா வரத நான் பாத்திருக்கேன். ஏன் அந்த பொண்ணு இந்த பொண்ணா இருக்க கூடாது? யூ மீன் எம்டி தங்கச்சி? ஒருவேளை எம்டி தங்கச்சி தான் இந்த பொண்ணா இருந்தா காசியோட சீட்டு கிளியறது கன்ஃபார்ம். நாளைக்கு என்னமோ சம்பவம் இங்க நடக்க போகுது. டே டைம்ல ஒர்க் பண்ற எல்லா பசங்களுக்கும் இந்த சந்தேகம் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கான். புதுசா ஜாயின் பண்ணிருக்க இந்த பொண்ணுக்கும் சாம்சாருக்கும் நடுவுல என்னமோ இருக்கு அப்படின்னு. சரி விட, வெடிச்சிருச்சுலாம், நாளைக்கு தெரிய வந்துடும். அதுவும் சரிதான். வா, இங்க நம்ம நின்னு பேசுறதே யாராவது பார்த்தா அதுக்கும் பிரச்சனையா போயிடும்.
அம்மோ இசை தூங்குறாளா மயங்கிட்டாளான்னு கூட தெரியலையே. அப்படியே போட்டுடலாம் போல இருக்கு. நம்ம சிச்சுவேஷன் நமக்கு தானே தெரியும். அடுத்தவங்களை எந்த விஷயத்துல பாவம் பார்க்கணுமோ அந்த விஷயத்துலதான் பாவம் பார்க்கணும். கண்டதுக்கெல்லாம் அடுத்தவங்களுக்காக நின்னா இதுதான் நிலைமை. இவ எந்திரிச்சதுக்கு பிறகு உள்ள கூட்டு போலான்னு பார்த்தா இவ இப்போதைக்கு எந்திரிக்கிற மாதிரி இல்ல. உள்ள வர எல்லாரும் பயந்துட்டே இருப்பாங்க. பேசாம தூக்கிட்டே போக வேண்டியதான். ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணி பாறேன் சாமுக்கு. தாத்தா தாத்தா சாம் இசையை கூட்டு வரான். ஐயோ, அந்த பொண்ணை தூக்கிட்டு சாம் சார் போனாரு. எந்த பொண்ணுகிட்டயும் தேவையில்லாம பேசாதவரு. சம்மந்தம் இல்லாத பொண்ணுனா வீட்டுல உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிருக்கலாமே. இவரு அவர் பொண்டாட்டியே தூக்கிட்டு போற மாதிரியே தூக்கிட்டு போயிருக்காரு. அப்போ ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு போலயே. நாளைக்கு பெருசா என்னமோ சம்பவம் நடக்க போகுதீங்க. இந்த பொண்ணையும் போகும்போது அவங்க கூடயே கூட்டிட்டு போறத பாத்திருக்கோம். ஆனா பக்கத்துல ஏதாவது உள்ள பொண்ணா இருக்கும், இல்ல வழியில இறங்குவாங்களா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தா இது வேற என்னமோ போல எல்லாம் இருக்கு. ஐயோ இசை ஆண்டி பதட்டப்படாதுங்க, அவளுக்கு ஒண்ணும் இல்ல. நைட்டு குளிர்ல ஏசில வர இருந்திருக்கா, அதான் ஷிவரிங் ஆகி ஒன்னும் இல்ல, தூங்குனாள்னா சரியாகிரும். என்ன சாம் இவ்ளோ அசால்ட்டா பதில் சொல்ற? அவளுக்கு என்னதான் ஆச்சு? ஐயோ தாத்தா, அவளுக்கு தான் கொஞ்சமா குளிர்ந்தாலும் ஒத்துக்காதலாம். அதான் கார்ல உட்காந்துதான் வந்தான். சடனா அவளுக்கே மயக்கம் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். டேய், நீ மேல அவளை விட்டுட்டு கிளம்பு வீட்டுக்கு. நீ ஆபீஸ் வந்திருந்தியா? அதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். நீ அவளை கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பு. சரிடா. அன்பு என்னம்மா, அதான் வந்துட்டாலாம். இவ்வளவு நேரம் வரலன்னு கத்திட்டு இருந்தீங்க, அதான் வந்துட்டாலாம். இனிமே ஒப்பாரி வச்சா என்ன அர்த்தம்? அவளுக்கு சுய நினைவே இல்ல. இவன் என்னடானா வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வரான். நீ கொலை வரியில இருக்க மாதிரி இருக்க. அப்பனா ஆபீஸ்ல யாராலையும் அவளுக்கு என்னமோ ஆயிருக்குன்னு தானே அர்த்தம். அவன் மூஞ்ச சரியில்லை, உன் மூஞ்ச சரியில்லை. அதான் சொல்றேன் எல்லாம். குளிர்னால மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பா. இதுக்கு மேல சும்மா நை நைன்னு ஏதாவது கேட்டுட்டே இருந்தீங்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரது வரைக்கும் தயவு செஞ்சு என்கிட்ட நச நசன்னு எதுவும் கேட்டு திட்டு வாங்கி கட்டிடாதுங்க. ப்ரோ ஒரு நிமிஷம். நீ தூங்காம என்னடா பண்ற? என்ன இசைக்கு உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கா. நல்லாதான் இருக்காங்க. நடக்க கூட முடியாம மயக்கமா இருக்காங்கல்ல, அதான். அதான் வந்துட்டாலாம். தூங்கி எந்திரிச்சால்னா சரியாகும். எதுக்கு ப்ரோ இதெல்லாம்? எதுக்கு இதெல்லாம்னா புரியல. இங்க பாடுறா, இன்னைக்கு நானே செம டென்ஷன்ல நிக்கிறேன். வெளியே தான் உன்கிட்ட நார்மலா பேசிட்டு நிக்கிறேனே தவிர உள்ளுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்க. நீ ஏதாவது நச நசான்னு பேசி என்கிட்ட இருந்து திட்டு வாங்கி கட்டிடாத. உங்களுக்கு புரியலையா ப்ரோ? அவங்களுக்கு ஒண்ணுனா உங்க மனசு துடிக்குது. எனக்கு யாருக்கு ஒண்ணுனாலும் இப்படிதான் துடிக்கும். குரு என்ன? இல்ல ஏதோ முக்கியமா பேசிட்டு நிக்கிறேலாம். அப்புறமா பேசிக்கலாம். சரிடா, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் ப்ரோ. அவங்க பண்ணது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஏன் உங்க இடத்துல நானா இருந்திருந்தா கூட கோவப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா கோவம் தான் பட்டிருப்பேன். அதுக்காக இதெல்லாம் ஓவரா இருக்கு ப்ரோ. ஓவரா இருக்குன்னா என்னடா ஓவரா இருக்கு? உனக்கு என்ன தெரியும்? முத உனக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியாமலே இருந்துட்டு போட்டோம். கோவம் வருது, கோவப்படுறது, திட்டுறது எல்லாமே மனுஷனோட இயல்புதான். அதுக்கும் ஒரு அளவு இருக்கு ப்ரோ. அவங்க மறைச்சாங்க, அதுக்கு நீங்க திட்டுனீங்க, அதோட முடிஞ்சுது. இன்னமும் ரெண்டு பேரும் ஈகோவை புடிச்சிட்டு நடக்கிறது, இதெல்லாம் நல்லா இருக்கு நான் நினைக்கிறீங்க? யாருக்குடா ஈகோ? டேய், எனக்கு யார்கிட்டயும் எப்போ எந்த இடத்துல ஈகோ வந்ததே கிடையாது. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இங்க யார் அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் வலியும் வேதனையும் அதிகமா கொடுத்துட்டு போயிருவாங்க. நான் பட்ட கஷ்டமும் உனக்கு தெரியாது. சரி, அப்ப கஷ்டப்பட்டீங்க. இப்பதான் உண்மை தெரிஞ்சதா உங்களை வேண்டாம் நீங்க தூக்கி போட்டீங்களே. இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கணும்ல? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா தான் இருக்கேன். ப்ரோ ஒன்னு சொல்லட்டுமா? எந்த ஒரு பொருள் நம்மகிட்டே இருக்கோ அதோட வேல்யூ அப்ப நமக்கு தெரியாது. எப்போ அது நம்ம கையை விட்டு போக போகுதுன்னு நம்ம மண்டைக்குள்ள உரைக்குதோ அப்பதான் அந்த உறவை பாதுகாக்கணும்னு ஒரு பயம் வரும். லேட்டா வந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. கூட இருக்கும்போதே புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. ஏன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம நின்னு பேசிட்டு நிக்கிறோம். அடுத்த செகண்ட் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. இப்ப இருக்கிறவன நாளைக்கு காணாது. கொஞ்ச நேரம் தாண்டி பேசிட்டு இருப்பாங்க. யாருக்கு எப்போ என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது ப்ரோ. நமக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையே ஒரு தடவை தான். அதுல இந்த 26 வயசுங்கிறது இன்னும் ஒரு வருஷம் தான். அடுத்த வருஷம் போகும்போது 27 போயிடும். 27ல இருந்துட்டு எனக்கு 26க்கு போகணும்னு என்னதான் ஆசைப்பட்டாலும் நடக்காது. எல்லாருக்கும் ஸ்கூல் லைஃப் பிடிக்கும், காலேஜ் லைஃப் பிடிக்கும். மறுபடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு தடவையாவது அந்த இடத்துல உட்காரணும்னு ஆசைப்பட்டா நடக்கிற காரியமா? உங்களுக்கு கண்டிப்பா இசையோட வேல்யூ புரியும். மறுபடியும் அவங்க உங்க கையை விட்டு போக போற சிச்சுவேஷன்ல புரியலாம். ஒருவேளை போயிட்டாங்கன்னா டேய், புத்தி கட்டத்தனமா பேசாத. எனக்கு அவ தேவையே இல்ல. இப்பவும் உங்க மனசுல அவங்க தான் இருக்காங்க. இல்லடா, அவ எனக்கு கொடுத்துட்டு போன காயம் மட்டும் தான் இருக்கே தவிர என் மனசுல அவளுக்குன்னு எந்த இடமும் இல்ல. நீங்க படிக்காத முட்டாளும் இல்ல, சொல்லி புரிய வைக்க முடியாததுன்னா உங்களுக்கு இல்ல. சொல்லிட்டேன். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை இது. நம்ம எல்லாம் ஆகா ஓகோன்னு 1000-2000 வருஷம் எல்லாம் இந்த பூமியில வாழ போறது இல்ல. கொடுத்துருக்கிறது ரொம்ப ஷார்ட் டைம் தான். அதுல இந்த 26 போச்சுன்னா மறுபடியும் இந்த 26க்குள்ள நீங்க வரவும் முடியாது. ஒரு தடவை அவங்க வேற யாருக்காவது சொந்தம் ஆயிட்டாங்கன்னா மறுபடியும் நீங்க நினைச்சா கூட உங்க கைக்கு வராது. யோசிச்சுக்கோங்க. டேய், நான் ஏற்கனவே கொலை வரையில நிக்கிறேன். பேர் இங்க இருந்து நான் வரேன். குரு உனக்கு என்னமா? என்னவா? என்னன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்கும். அது ஒண்ணும் இல்ல, கூடவே இருக்காங்க எல்லாம். அதான் இன்னமும் வேல்யூ புரியல. தூரமா போகும்போதுதான் புரியும். அதுக்கு பிறகு ஐயோ அம்மான்னு அலட்டும். உனக்கு என்ன? தூக்கம் வரல. அதுக்கு நீ வா.
நான் வந்து நீ தானே நேற்றுக்கு தூங்க வச்ச. அவனுக்கு ஒவ்வொரு பிரச்சனை. என்னங்க, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். பேசாம படுத்து தூங்கு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு மதியத்துல இருந்தே வெயிட் பண்றேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன். இனியா நாளைக்கு பேசிக்கலாம். போய் தூங்குன்னு சொல்றேன்ல. எங்க இப்பெல்லாம் நைட்டும் லேட்டா தானே வரீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ தானே என் மையோட அம்மா அப்பாவை அவளுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொன்னான். அது சம்மந்தமா கொஞ்சம் பிஸி. சரிங்க, இன்னொன்னு. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் இனியா. எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. நீ படுத்து தூங்கும் போதா. நான் இதை பத்தி தாங்க உங்ககிட்ட ரொம்ப நேரமா கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அந்த கபோர்ட் இருக்கலாம், கபோர்ட்ல நம்மளோட திங்ஸ், அது பிறகு அந்த ரிப்போர்ட் மட்டும்தான் இருக்கு. அது எதுக்கு நீங்க பொத்தி பொத்தி பாதுகாக்கணும்னு கீ எடுத்துட்டு போறீங்க? என்கிட்ட கூட கபோர்ட் கீயை கொடுக்கறது இல்ல. அந்த கபோர்ட்குள்ள வேற ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ண முடியாத விஷயம் இருக்கா? ஏய், உனக்குன்னு பைத்தியமா பிடிச்சிருக்கு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்னு சொல்றேன்ல. லேட்டா வர்றதுக்கெல்லாம் கேள்வி கேக்குறேன். ஏன் உனக்கு தெரியாதா? சைடுக்கு போயிட்டு நான் வரதே லேட்டு தான். இதுல வேற மயோட ஃபீலிங்க கம்பேர் பண்ணும்போது நமக்கு இருக்க கஷ்டம் எல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. அதனால மயோட அம்மா அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கன்னு கேட்டேன். அதுல வேற எவ்வளவு பிஸியா சுத்திட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? இதுல கபோர்ட்ல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாம ஒரு பொண்ணை எங்க கொண்டு ஒளிச்சு வச்சிருக்க போறேன். என்னங்க, நான் அப்படி கேட்க வரல. இனியோ நான் தான் சொல்றேன். ஆல்ரெடி நான் டென்ஷன்ல இருக்கேன். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். படுத்து தூங்கு. சரிங்க. காசி, இது வரைக்கும் இந்த அன்போ நீ எம்டியா தான் பாத்திருப்ப. நாளைக்கு என் அம்மோட அண்ணனா பார்க்க போறேன். நீ கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கது இந்த வீட்டோட ராஜகுமாரிய. இவ்வளவு நாளும் பொறுத்துட்டு இருந்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஆனா இந்த விஷயத்த நான் சும்மா விட போட்டா இல்ல.